You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாதத்தின் கடைசி வாரம் ஆகையால் தொடர்ந்து நாம் தேவனோடு கூட பிரயாணப்பட்டு வருகிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சி எடுத்த தேதி வேறையாக இருக்கலாம், ஆனால் இது உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்குவதற்கு தேவன் உதவி செய்கிறார். கடந்த நாட்களெல்லாம் தேவன் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை தந்து ஆண்டவர் நம்மை அற்புதமான விதத்தில் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். பல காரியங்கள் நம்முடைய காலங்களில் நேரிட்டு இருக்கிறது. வரப்போகிற 3ஆம் தேதி சவப்பு கடாரிய பலி இடுகிறதாக இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் வெகு சீக்கிரத்தில் துல்லியமாய் நிறைவேறப் போகிறது. அதே நேரத்தில் இதை முன்னிட்டு பல முஸ்லிம் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். யுத்தங்கள் அதிகமாய் வெடித்து கொண்டு வருகிறது, பல காரியங்கள் நேரிடுகிறது. ஆனால் 3ஆம் தேவாலயம் கட்டப்படுவது நிச்சயம். ஆனால் அந்த 3ஆம் தேவாலயம் கட்டப்படும் போது கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அப்படியானால் அந்த பலியிடுவதற்கு முன்பதாகவோ இல்லை ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பதாகவோ எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும். எப்போது வரும் என்று தெரியாது. அது இரவில் வரலாம், பகலில் வரலாம், மத்தியானத்தில் வரலாம், சாயங்கால நேரத்தில் வரலாம். அந்தி சந்தி மத்தியான வேலை என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எந்த நேரத்திலையும் இயேசு வருவார். அப்படி வரும்போது உன் இருதயம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் அவரோடு கூட நாம் கடந்து போக முடியும், தவிர அப்படி இல்லையென்றால் கடந்து போக முடியாது. இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதாவது நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும் போது வாசல் எப்படின்னாக்கா அந்த 7 வருஷம் ஆட்டுக்குட்டியின் கல்யாணம், அதுக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி உலகத்தில். அப்போது அது வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த ஹால் ரூம்னு வச்சுங்க. அதுக்கப்புறமா நித்தியமாய் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. அதே போல் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்கிறாங்க தெரியுமா? அவங்க உலகத்தில் தள்ளப்படுறது மாத்திரம் இல்லாமல் மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள் அவனை தேவன் தள்ளும் போதே அவர்களும் சேர்த்து ஜீவனோடு கூட நரகத்தில் தள்ளப்படுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசிகளை கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். உயிரோடு கூட தள்ளப்பட்டார்கள். ஆக்கினி தீர்ப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. அவர்கள் உயிரோடு கூட தள்ளப்படுறாங்க. மிருகத்தின் முத்திரை தரிக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பே கிடையாது. அதுதான் நியாய தீர்ப்பு. அவங்க போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யாரெல்லாம் தேவன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ, இப்போ கிறிஸ்தவங்களாம் நிறைய பேர் கூட தள்ளப்பட்டிருப்பாங்க. அதில் கிறிஸ்துவாகி வாழக்கூடியவர்கள் கூட தள்ளப்பட்டிருக்கிற அவர்கள் நியாயம் கேட்பாங்க. அவங்கள தான் பார்த்து சொல்கிறார், நாங்கள் உன் நாமத்தினால் அற்புதம் செஞ்சோமே, உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தமே, அப்போ நான் அக்கிரம செய்தவர்களே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்கள் யார் என்று நான் அறியேன் என்று நான் சொல்லுவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு. ஏன்னா நீதியாக வாழ்ந்தவர்கள் இல்லை, ஒருவேளை பாவத்தில் வாழ்ந்திருந்திருக்கலாம், ஆனால் இயேசு சந்தித்த பிறகு அவங்க வாழ்க்கை அந்த இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை மாறின பிறகு எடுத்துக்கொள்ளப்பட்டது வந்த உடனே அவங்களுக்கு நியாய தீர்ப்புலேருந்து தப்பித்துக் கொள்கிறாங்க. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரில் எழுதுகிறார். நியாய தீர்ப்புக்கு தப்பித்தவர்கள் நிற்கிறார்கள். அப்போ இவர்கள் ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்துக்கு கடந்து போகும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசை அந்த இடத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள். 5 விதமான கிரீடங்கள். அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக வைக்கப்பட்ட நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். அப்போ அவருக்கு நீதியின் கிரீடம். அது இல்லாமல் 5 கிரீடங்கள் வேதம் சொல்லுகிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு தக்க கிரியைக்கான பலன் என்னோடு கூட வருகிறது என்பதை
இயேசு சொல்லுகிறதை யோவான் இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் பதிவு செய்கிறார். அப்போ அவங்கவுங்க கிரியைக்கு தக்க பலன் அந்த ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தில் பரிசாய் தேவன் அவங்களுக்கு வழங்குகிறார். அப்போ இதெல்லாம் அந்த இடத்துல நடக்குது. இப்போ அவங்க போயிடுறாங்க. அவங்க தப்பித்து கொண்டதுனால தான் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. ஆக்கணி தீர்ப்புக்கு தப்பித்து கொள்கிறாங்க, நியாய தீர்ப்புக்கும் தப்பித்து கொள்கிறாங்க. அவர்கள் தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்ததை அவர் இருதயத்தை பார்த்ததுனால. அவர் பட்சபாகலாம் பார்க்க மாட்டார், மனுஷன் பார்க்குற மாதிரி பட்சபாகம் பார்க்கவே மாட்டார். ஸோ யாரெல்லாம் உண்மையிலே தேவனுக்காக வாழ்ந்தாங்க அவங்களாம் அங்கே போயிடுறாங்க, நியாய தீர்ப்பு தப்பித்து கொள்கிறாங்க. அவங்களுக்கு தான் அந்த 1000 வருஷம் அரசாட்சி. அவங்க 1000 வருஷம் இந்த உலகத்தில் அரசாளும் போது தேவனோடு இணைந்து என் கள்ளத்தீர்க்கதரிசியும் இல்லை, மிருகமும் இல்லை, மிருகம் என்ற அந்தி கிறிஸ்துவும் இல்லை, மிருகத்தின் முத்திரை தரித்தவர்களும் இல்லை, உயிரோடு தள்ளப்பட்டாங்க. சாத்தானையும் பிடித்து சிறைச்சாலையில் வைத்துறார். இந்த சாத்தானை வெளியே விட்டாதான் வஞ்சிக்கிறவனை கடந்து வருகிறான், அவன் அந்த இடத்துல விடப்படுகிறான். அவனுக்கு காவலும் போட்டுறார், ஏன்னா அவன் வெளியே வர முடியாது. அதுக்கப்புறமா தான் இந்த உலகத்தில் அவர் நம்மளை 1000 வருஷம் வாழ வைக்கிறார். அப்போது யாரெல்லாம் என்ன பரிசுகளை பெற்றோமோ அதெல்லாம் கொண்டு வந்து இந்த உலகத்தில் வாழுறோம். அதுலேயும் இரத்த சாட்சியாக மரிச்சாங்க தெரியுமா? இரத்த சாட்சியாக, அதாவது கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாய் நீ செஞ்ச தப்பினால உன்னை அடிச்சு கொண்டுப்பாங்க, அதனால இல்லை. நம்ம எல்லாருமே தேவனுக்கு ஏற்ற நீதியில் ஊழியம் செய்கிறோமா, தேவனுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறபடி உங்களை ஏதாவது ஒரு இடத்துல எதிர்த்தாங்கனாக்கா அவங்களக்கிட்ட நம்ம வாக்காடாதபடி, சரி ரொம்ப காமாக ரொம்ப கூலாக, சரிப்பா நாங்கள் இந்த பக்கம் வர்றதில்ல, நாங்கள் இனிமேல் வரமாட்டோம், இதுக்கு உத்தரவாதம் நீங்கள் தான், நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்து அந்த பட்டணத்தின் வாசலிலே அந்த தூசியை உதறி விட்டு நம்ம அட்டப்பட்டணத்துக்கு போனோம். அட்டப்பட்டணத்திலே உனக்கு எதிர்ப்பு வருமானா விட்டுரு, உன்னை யார் எதிர்த்தார்கள் அவர்கள் மேலே வரும் அந்த இரத்தப்பழி. நியாய தீர்ப்பில் கட்டாயம் கொண்டு வருவார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நியாய தீர்ப்பு நாளிலே சோதம் குமாராக்கு உண்டானதை பார்க்கிலும் அவர்களுக்கு அதிகமாய் உண்டாயிருக்கும். ஸோ நம்ம வேலையை நம்ம செஞ்சிட்டோம், ஆனால் அவர்களை எதிர்த்து நம்ம போராட சொல்ல, ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது, அடுத்த பகுதியில் நம்ம சந்திக்க போய்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் நடக்குதா? 1000 வருஷ அரசாட்சி இந்த உலகத்தில் தேவனோடு வாழுறோம். இரத்த சாட்சியை மறிக்கக்கூடியவர்கள் அந்த நாட்களில் இரும்பு கோலால் ஆளுகை செய்வார்கள். இரும்பு கோல்னா ஆண்டவர் எல்லாருக்கிட்டையும் ஒரு இரும்பு ராடை கொடுத்துருவாருன்னு இல்லை, அந்த அதிகாரத்தோட, அந்த ஸ்ட்ராங் அத்தாரிட்டியோட அந்த நாட்களில் தேவனோடு இணைந்து பராமரிக்கிற தொழிலில் அவர்கள் ஈடுபடுவார்கள். இந்த இடத்துல இந்த அநீதியாக செத்தாங்க தெரியுமா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆண்டவர் நியாயத்திருப்பார். எதுக்காகனா நீ என்ன பண்ண, அதனால் நீ என்ன நியாயத்திருக்கப்படுறன்னு. அக்கினியும் கந்தகமும் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல தள்ளப்படுவார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தப்பி நம்ம அவருக்கு முன்னே நிற்க வேண்டுமானால் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே போன பகுதியிலும் நம்ம பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க ஜெபத்தை குறித்து ஏராளமான காரியத்தை நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள், நாம் படித்திருக்கிறோம். ஏன்னா ரொம்ப முக்கியம், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் ஜெபிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். தேவனோடு இணைந்து வாழுங்கள், நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த நிகழ்ச்சியிலும் நம்ம பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்களை வரவைக்க போகிறோம். நேரடியாக நாம் நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போக போகிறோம். மீண்டும் இந்த நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சியில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஜெபம் எவ்வளோ மேன்மை உள்ளது என்பதை கூட கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். பிறகு ஆண்டவர் பேசுறது சத்தத்தை நம்ம கேட்க வேண்டும் என்பது குறித்து உங்கள் சாட்சி கூட நீங்கள் சொன்னீங்க. இன்னும் நிறைய ஆவிக்குரிய ரகசியங்களை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். பிறகு ஜெபத்தில் பார்க்கும்போது பிரச்சனைகளை குறித்து பார்த்தோம். ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை முன்னால் வந்துட்டா ஜெபிக்க முடியாது பாஸ்டர். ஆமாம். ஸோ அவங்களுக்கு பெரிய தடை என்னன்னா, ஐயோ இந்த பிரச்சனை இருக்கு, இந்த கடை பிரச்சனை, இந்த குடும்ப பிரச்சனை, அவங்களால ஜெபிக்கிறதுக்கு வார்த்தை வராது. ஸோ அதுக்கு தான் ஆண்டவர் நீ இந்த மலையை பார்த்து போன்னு சொல்லி நீ அதை கடிந்து கொள். அப்போ என்ன ஆகுதுன்னா ஆண்டவங்க கிரியை நடப்பிப்பார். அந்த வல்லமை நம்மகிட்ட, அந்த அத்தாரிட்டி எப்படி ஆதாம் கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரோ, ஒரு வசனம் சொல்றாரு பாஸ்டர் ஆண்டு மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின் போது உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பரலோக ராஜ்யத்தின் தெருவுக்கோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் இங்க ஐ கிவ் யூ த கீஸ் ஆஃப் ஹெவன் என்றார்.
பரலோக ராஜ்யத்துடைய சாவி இப்போ ஒரு வீட்டுல வாசித்து பாருங்க பாஸ்டர், வீட்டுல யாருக்கிட்ட பீரோ சாவி இருக்குதோ அவங்க தான் பவர்னு இல்லைங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் இங்க பரலோகத்துடைய சாவியை கொடுத்துட்டு, இதான் மகனே என்ன அந்த சாவி, இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் சாவி, ஜெபம்ன்ற திறவுகோல் தான் கொடுத்துருக்கிறார். வெளிப்படுத்தல் நீங்க பற்றி பார்த்தீங்கன்னா, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய கர்த்தர். ஸோ சச் a great God. அந்த திறவுகோலை பூட்டவும் முடியும், திறக்க முடியும். இப்போ அவர் சொல்றாரு, சாவி மகனே உன்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறேன், நீ என்ன பண்ணி எக்ஸசைஸ் தட் அத்தாரிட்டி. அப்படிதான் ஒரு முறை ஒரு சாட்சி கேட்டேன் பாஸ்டர். பெரிய பிரசங்கியார் சார்லஸ் ஸ்பர்ஜன்றவர் இங்கிலாந்துல ஊழி சேர்ந்தார். அவர் நாட்கள்ல பெரிய எழுப்புதல், அவர் ரொம்ப நல்ல பிரசங்கம் பண்ணுவார். ஒரு முறை ஒரு அம்மா வயசானம்மா சபைக்கு வரல, போய் கேட்டாராம், ஏம்மா சபைக்கு வராத போயிட்டீங்க அப்படின் போது, இல்லை ஐயா ரொம்ப உடம்பு சரியில்லை, ரெண்டாவது வீட்டில் பெரிய வறுமை தரித்திரம், என்ன பண்ண யாரும் எனக்கு இல்லை, நான் இங்கே ஒரு அனாதியாக நான் இருக்கிறேன், எனக்கு போஷிக்கிறதுக்கு யாரும் இல்லை. சரி ஜெபம் பண்ணி இப்படி பார்க்குறாராம், ஒரு போர்டு மாட்டு இருந்துச்சுங்களா அந்த அம்மா வீட்டில். என்னம்மா இந்த போர்டு, இந்த ஒரு போர்டுன்னொன்னே அவங்க சொன்னாங்களாம், ஐயா ரொம்ப வருஷத்துக்கு மேலே ஒரு வீட்டில் வேலை செய்திருந்தேன், அந்த பெரிய மனுஷன் மறிக்கிறதுனால எனக்கு ஒரு அன்பளிப்பாக இந்த பேப்பர் கொடுத்தாரு, அதை அவர் ஞாபகமாக மாட்டிட்டு வச்சுட்டுக்கிறேன் பாஸ்டர்னாங்களாம். குடும்பம் வச்சு பார்த்தா அந்த பணக்காரனுடைய ஒரு ஐஸ்வர்யத்தில் ஒரு பங்கு இந்த அம்மாக்கு எழுதி வச்சுக்கிறாருங்க. இவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு வேதத்தில் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் திருவுக்கோளை எழுதி கொடுத்துறாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, பைபிளை ஷெல்ஃபில் வச்சுட்டு அதை நம்ம வசனத்தை கேட்டு உரிமை பாராட்டுறது இல்லை. அப்போ பரலோகத்துடைய சாவி என்ற ஜபத்தை ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தை நம்ம கையில கொடுத்துருக்கும் போதும் we have to take that name of God, அந்த அத்தாரிட்டி வைத்து நமக்கு இருக்கிற சூழ்நிலைமைகளை நம்ம மாற்றணும். ஸோ கடன் பிரச்சனையோ இல்லை உலக எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் ஆகும்போதும் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை வச்சு, அது எனக்கு கிடையாது, நான் ஆண்டருடைய பிள்ளை, தெருவுக்கோலை என் கையில் ஆண்டு கொடுத்துக்கிறார், சிங்காசனத்தில் அவரோடு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என் பக்கத்தில் மணவாளன் நிற்கிறார், எனக்கு தேவையானதை செய்வார், அவர் என்னை போஷிக்கிறவர், என்னை ரட்சிக்கிறவர், என்னை காப்பாற்றக்கூடியவர், என் கூட பைபிள் சொல்லுது, உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்கள் நான் கூட இருக்கிறேன்னு அவருக்கு அவ்வளோ பெரிய ப்ராமிஸ் சொல்றாரு. சில பேர் நான் ஆண்டவர் நீ எங்க பார்க்குறேன்னா அவர் சொல்றாரு, ஐ எம் வித் யூ ஆல்வேஸ், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. பெரிய தேவன் கூடவே இருக்கும் போதும் நம்ம என்ன பண்றதுன்னா, நமக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார், பரலோகத்தினுடைய சாவி, அதுதான் ப்ரேயர், அதுதான் ஜெபம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போதும் உண்மையாகவே ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நான் நிறைய விஷயத்தில் அது அனுபவிச்சிருக்கிறேன். ஊழியத்தின் பாதையில் வரும்போது ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமாக போஷிக்கிறார், எவ்வளோ ஆச்சரியமாக நடத்துகிறாருன்னு போது நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். அப்போது இதை நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ப்ரேயர் பண்ணுவதற்கு தயவுசெய்து அட்லீஸ்ட் 1 hour டேக் சம் டைம் டு ஸ்பெண்ட் டைம் வித் காட். அது ஜபமாக இருக்கலாம், இல்லை அது அந்த விஷயம் தேவனோடு இணைக்கப்படாத வரை அவங்களுக்கு வராது. அந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். கனெக்ஷன் ஆயிட்டவங்க ஜெபிக்காம இருக்கவே முடியாது. இல்ல அவங்களுக்கு அந்த நாளெல்லாம் ஜெபம் இல்லைன்னா முடியாது. அதாவது சாப்பாடுலன்னா எப்படி சரீரம் சோர்ந்து போதோ, ஜெபம் இல்லைன்னாக்கா நம்முடைய ஆவி சோர்ந்து போன நிலைமையில காணப்படும். உண்மைதான். ஆனா அதெல்லாம் தாண்டி சும்மாவே சாப்பாட்டுலயே இருக்கக்கூடியவங்க அந்த சென்ஸுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம தேவனுடைய கனெக்டிவிட்டிலே இருக்கணும் 24 மணி நேரமும். கரெக்டா சொன்னீங்க பாஸ். ஏன்னா அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் திராட்சை செடி, நீங்க கொடி. இப்போ இந்த கொடி கொஞ்சம் இப்படி ஒரு செகண்ட் அது வடிச்சிட்டு வந்துச்சுன்னா மறுபடியும் அதுக்கு அதுக்கு அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்க சொல்ற மாதிரி 24 hours அவருடைய ஜீவன் நமக்குள்ள ஃப்ளோ ஆகினே இருந்தாதான் நம்ம நல்ல கனி கொடுக்குற ஒரு செடியா. இப்போ நம்ம என்னன்னா, நம்ம யூஸ் பண்ற ஏர்டெல் ஆகட்டும், பிஎஸ்என்எல் ஆகட்டும், இல்ல மற்ற ஏர்டெல் டவர் ஆகட்டும், ஜியோ கூட இருக்கட்டும், டவர் இருந்தா தான் கிடைக்கும். டவர் சில நேரத்துல டவர் கிடைக்காத நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா டவர் கிடைக்கல, அந்த ரூமுக்கு போங்க, இங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய டவர் கொடுத்திருக்கிறார். உண்மைதான். இந்த கனெக்டிவிட்டி நமக்கு எங்கேயும் உண்டு. பாதாளத்தில் இருந்தாலும் உண்டு, ஆகாயத்தில் இருந்தாலும் உண்டு, பூமியில இருந்தாலும் உண்டு. எங்க போனாலும் எல்லா காடுகளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருப்பார், எல்லா மேடுகளிலும் இருப்பார். அதனால அந்த கனெக்டிவிட்டிக்குள்ள நம்ம இணைத்து கொண்டாதான் ஜப வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். தவிர அப்படி இல்லைன்னா ஜப நேரம் நமக்கு இன்பமா இருக்காது. ஆமாங்க, அது ஆண்டவரோடு ஒரு ஸ்வீட் கம்யூனிகேஷன் தான். அது கண்டிப்பா ஆண்டவரோடு கூட அந்த நேரத்தை அந்த சூழ்நிலைமைகளை நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அத்தாரிட்டி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். பிறகு 3வது பார்க்கும்போது மார்க் 11:24 சொல்றாரு, நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். So believe that God has given to you. உனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார், உன் பிரச்சனை தீர்த்துட்டார். ஒரு நாள் ஒரு சிஸ்டரை பார்த்தேன் பாஸ்டர், காலையிலேருந்து உபவாசம் ஜபம் பண்ணிட்டு வராங்க. வழியில் பார்க்கும்போதோ எப்படி வரணும், அவங்க மகிழ்ச்சியாக வரணும், ஆண்டவரே ஜபத்தை என்கிட்ட வராங்க. என்ன அப்படியே பேசினீங்க,
அதெல்லாம் நடக்காதுப்பா, ஒன்றும் முடியாதுப்பா, ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ காலையிலேருந்து உபவாசம் ஜெபம் பண்ணுங்க. இப்போ விசுவாசம் இல்லாமல் என்னன்றாங்க, அது அவங்க மாற மாட்டாங்க, இது செய்ய அப்போது இதுதான் அங்கே பெரிய நீங்க சொல்லும் போது எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு கூட்டம் நடத்துவோம். ஆமா, கூட்டத்துக்கு வந்து மழை வரக்கூடாது, ஏன்னா மழை காலத்துல வச்சுட்டு போங்க. நம்ம கூட ஞானமா சீசன், அந்த அன்சீசன்ல வந்து ஒரு மழை வருதா, அதை நமக்கு நிறுத்தக்கூடிய அதிகாரத்தை தேவன் தருகிறார். பட் மழை வர வேண்டிய காலத்துல நம்ம வெளியே கூட்டங்களை வச்சுட்டு மழையை நிறுத்துங்க 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 ஜெபம் பண்றதுல வந்து அர்த்தம் இல்ல. காலங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். எந்த காலத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல சரி, மழை இல்லாத நேரத்துல மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணி இருப்பாங்க. கூட்டத்துக்கு போகும்போது கொடையும் கொண்டு போவோம். ஆமாங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்படிதான். நான் ஒரு கதை கேட்டேங்க சண்டே ஸ்கூல்ல. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்களாம். எதுக்குன்னா மழைக்காக ஜெபம் பண்ண போனாங்களாம். அது ஒருத்தர் உஷாரா கொடை எடுத்துன்னு போனாராம். இவர்கிட்டாரா, என்னத்துக்கு நீ கொடை எடுத்துன்னு போற அப்படின்னாக்கா, எதுக்காக போறோம், நம்ம மழைக்காக ஜெபம் பண்ணதுக்கு போறோம். நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் மழையை கொடுப்போம். இவர் நம்பவே இல்லைங்களா கூட வந்து. அப்போ கொடை எடுத்துன்னு சொன்னாராம், உனக்கு விசுவாசம் இல்லை, நீ தனியா போய்க்க, நான் தனியா ஜெபம் பண்றேன்னு தனியா கொடை வச்சுட்டு ஜெபம் பண்ண. ஆமா, எலியா போய் மலை மேல ஆகாப் எலியா. உண்மைதான். அந்த ஆகாப் எலியா காரியத்தை பேசும்போது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, ஆகாப்ப வர சொன்னது யாரு? போய் சொல்லு. ஆமா, ஏன்னா எலிசா போறாரு. போயிட்டு இந்த மாதிரி வந்து பெரும் மழையின் எரிச்சல் சத்தத்தை கேட்கிறாரு, ஜெபிக்க கூப்பிடுறாரு. மழை வர போதா, ஏன்னா 3 வருஷம் மழை இல்ல. இவர் சொல்லிட்டார், என் வார்த்தையே அன்றி மழை வரக்கூடாது. அந்த அத்தாரிட்டி எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, என் வார்த்தையே அன்றி மழை வரக்கூடாது அப்படின்ற. ஏன் அந்த தைரியம்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சேலஞ்ச் பண்ண ஒரு ராஜா கிட்ட போய் சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன் மழை வராதுன்றாரு. இல்ல, அவர் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எலியா குறித்து நான் தியானிக்கும் போது, எலியா வந்து ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி போய் ஆகாப்புக்கு சொல்லுன்றார், இந்த மழை வராதுன்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு நீ வெளியே வந்த உடனே, இப்போ இங்க ஒரு சிமிலர் என்ன தெரியுங்களா, அரண்மனையில ராஜா இருக்கிற இடத்துக்குள்ள எலியா போவதுக்கு அனுமதியே கிடையாது. இவர் உள்ள போகும்போது மொத்த பேரையும் பேரலைஸ் பண்ணார் ஆண்டவர். அரண்மனைக்குள்ள போய் ராஜாக்கு முன்ன நிற்கக்கூடிய அளவுக்கு இவரை கொண்டு போய் நிறுத்தினார். ராஜா யார் உள்ள வரான், போர் சேவர்கள் ஒன்னும் செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். இவர் நேரா போறார். இல்லன்னா எத்தனை செக்யூரிட்டி செக் இருந்தது, அவரெல்லாம் பார்க்க முடியாது, போப்பா போப்பா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த தேவ மனுஷனுடைய வல்லமை. அதுதான் சொல்றேன், ஒரு ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாரானால் எதையும் பேரலைஸ் பண்ண அவர் சர்வ வல்லமை உள்ளவர், எதையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். தேசத்தையே கையில கொடுத்துறாரு. பென் ஹெடோஸ் அந்த ஒரு 50 வருஷத்துல இருந்த ஒரு ஊழியக்கார பாஸ்டர் நைஜீரியால ஆண்டு சொல்றாரு, 7 நாள் இரவுல நீ வந்து தேசத்து அந்த இருக்கிற இடத்த சுத்தி ஜெபம் பண்ணு அப்படின்னாருலாம். 7 நாள் அந்த மனுஷன் தண்ணி கூட குடிக்கலீங்களா, ராத்திரி பகலும் 7 நாள் ராத்திரி சுத்தி சுத்தி அந்த ஜெபம் பண்ணிக்கிறாரு. 7ஆவது நாள் படுக்கை போகும்போதும் தேவதூதன் வந்துட்டு ஒரு சாவி கொடுக்குற மாதிரி தரிசனத்துல, என்னன்ட்டு இந்த தேசத்தினுடைய தெருவுக்குள்ள உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ அங்க அதிகாரம் கொடுக்க, நீ சொல்லாம இந்த தேசத்தை எதுவும் நடக்காதுன்னா. இவரு போன் பண்ணா ஜனாதிபதி அதிர்வாராம் பாஸ்டர், யார் மந்திரி ஆக்கணும்னு இவர் சொன்னா தான் வைக்கணுமா. அவர் சொல்லுவாராம், ஐ எம் இன்சார்ஜ் ஆஃப் திஸ் கண்ட்ரின்னு வரலாம். ஐயோ, அத்தாரிட்டி பாருங்க. இப்போ நேரா உள்ள போறாரு, வெளியே வர்றாரு. வெளியே வந்து நின்ன உடனே ஒரே வார்த்தை தான் போய் சொன்னான், வெளியே வந்துட்டான். நேரா என்ன சொல்லிட்டாரு, நீ அந்த ஆத்துக்கிட்ட போயிடு, உன்னை நான் அங்க போஷிக்கிறேன். போயிட்டாரு. 3 வருஷம் அங்கதான் இருக்கிறாரு, வேற எதுவுமே செய்யல அவரு. அங்க தண்ணி குடிக்கிறாரு, காகையை கொண்டு வருது, சாப்பாடு சாப்பிடுறாரு, தண்ணி குடிக்கிறாரு. அப்புறம் தண்ணி வத்தி போன பிறகுதான் அந்த விதவை வீட்டுக்கு அனுப்புறாரு. இல்ல, தண்ணி வத்தி போ செய்யுதுதான் ஆண்டவர். நான் இங்கே இருந்தா இவன் இங்கே குடிச்சுன்னு இருப்பான். இவனுக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சு. கொண்டு வருது, சாப்பிடுறான், தண்ணி குடிக்கிறான், இருக்கிறான். உலகம் முழுவதும் பஞ்சம் அந்த டைம்ல. யாருக்குமே தண்ணி இல்லை, இவருக்கு மாத்திரம் தண்ணி இருக்குது. கரெக்ட். இப்போ இவனை இங்க இருந்து அனுப்பணும்னா வத்த பண்ணணும். எப்பவுமே என்ன தெரியுமா, ஆண்டவருடைய கைடிங் லீடிங். நம்ம ஒரு செழிப்பான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் வச்சா கூட அவர் இங்க விட்டு போனா நம்ம போயிடணும். அந்த செழிப்புலயே நம்ம இருப்போம்னு வச்சுக்கோங்க, வத்த பண்ணுவாரு. அது வத்தனா ஆட்டோமேட்டிக்கா நீ போன்றது ஆண்டவருக்கு தெரியும். இது ஒரு உண்மையான ரகசியம். அதுதான் 3 வருஷ காலம் இவர் அங்க சும்மா தான் இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு வார்த்தை சொன்ன எனக்கு அமைதியா விடல, நீங்க என்ன சொல்றீங்க அதை செய்யறோம். இன்னைக்கு நம்முடைய ஊழியக்காருடைய நிலைமை தான் இருக்கணும். நம்ம இஷ்டமா நம்ம செஞ்சுனே இருக்கலாம், நம்ம இதை பண்ணினே இருக்கலாம், அதை பண்ணினே இருக்கலாம். அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தவிர அவர் செய்யாத காரியங்களை நம்மளா முடிவெடுத்து செய்வோம்னா ஜாலியா இருக்கும்.
நிறைய கூட்டம் வருவாங்க, எல்லாமே செஞ்சுன்னு இருப்போம், ஆனா ஒண்ணுமே அதனால பிரயோஜனம் இல்லை. வரக்கூடியவர்கள் கூட அந்த நேரத்துல வந்து கற்பாறையில விதைக்கப்பட்டதும் முள் செடியில விதைக்கப்பட்டதும் வழி அருகாம விதைக்கப்பட்டதும் தான் இருக்கும் தவிர அது கனி கொடுக்காது. அப்ப நம்ம பிரியாசனத்துல ஒண்ணும் இல்லை, தேவன் சொன்ன செய்யணும். இப்போ எலியா தான் கூப்பிட்டு அனுப்புறாரு, ஆகாப்பு வராரு. எதுக்கு கூப்பிட்டாரு? ஜெபிக்கணும். வந்தார். இவர் ஜெபிக்க வரல, டிஃபன் கேரியரோட வர்றார். ஏன்னா பைபிள் சொல்லுது அவன் ஆகாரத்தை கொண்டு வந்திருந்தான். ஆகாரங்குது. எலியா அதே ரதத்துல தான் போறாரு, அதே ரதம் அவர் போறாரு, கூடவே போறாரு. இவர் போய் 3 வருஷம் ஒளிஞ்சிருந்தாரு, இப்போ அதே ரதத்துல ஏறி போறாரு. போயிட்டு அங்க இறங்கின உடனே ஜெபிக்க வேண்டியதுல இறங்கின உடனே எலிசாவும் இறங்குறாரு, எலியாவும் இறங்குறாரு, ஆகாப்பும் இறங்குறாரு. சாப்பாடு கொண்டு வந்தவனுக்கு ஜபத்தின் மேல கான்சென்ட்ரேஷன் இருக்காது. அதனால என்ன சொல்றாரு, நீ போய் போஜனம் பண்ணும், நான் போய் ஜபிக்கிறேன். அப்போ ஒரு ஜபம்னு சொல்லும் போது அந்த ஜப ஆட்டிடியூடோட வரணும், தவிர அது நம்ம எல்லாத்தையும் கட்டின்னு போயிடலாம். நீங்க சொல்லும்போது இன்னொரு பாயிண்ட் ஆவியம் ஞாபகப்படுத்துறாரு பாஸ்டர். அவர் எத்தனை முறை ஜெபம் பண்றாருங்க எலியானா? 7 முறை ஜெபம் பண்றாரு. கண்டிப்பா ஒரு முறை சொல்றாரு போய் பாருன்ற, போய் பாரு. திஸ் ரெப்ரசன்ட்ஸ் a continuing prayer, அல்லது விடாப்பிடியான ஒரு. இப்போ இவர் போய் ஜெபிக்கிறாரு, இவர் போய் போஜனம் பண்ணுங்க. ஆமா, புரியுதா? அதுலயும் எலியாக்கு இருந்த உடன் ஊழியக்காரன், faithful man. ஆமா, ஆண்டவர் வந்து சும்மா ரெட்ட தனியான வல்லமை கொடுக்கல, he was faithful man. இப்போ ஒரு உடன் ஊழியக்காரன் வச்சுன்னு இருக்கிறீங்க. இப்போ நான் இங்க இருக்கிறவங்களுக்கு இவங்களை சொல்றேன், இப்போ தர்ஷன் போயிட்டு கரண்ட் வந்துச்சா பாத்துட்டு வாப்பா அப்படின்ற, நேரா போறான், வந்து திரும்ப சொல்றேன் போய் கரண்ட் வந்துச்சா பாத்துட்டு வாப்பா அப்படின்ற. இப்பதானே போயிட்டு வந்தேன். ஆமா, இவரு 7 முறை போயிட்டு இருக்கிறவங்க அப்படித்தான். அதாவது இப்பதான் ஜஸ்ட் போய் பார்த்தோன்னா வரல அப்படி. இப்ப இருக்கிறவங்க சொல்ற இன்னொரு பதில், கீழே சொல்லிட்டு வந்துட்டுக்கிறேன், வந்தா சொல்லுங்கன்ட்டு. ஆனா எலியாவுடைய ஊழியக்காரன் 7 முறை போய் பாடுறான்னா போறான், கீழ்படுகிறாரு, போறான், பாக்குறான், இல்ல. 2வது முறை குனிந்து ஜெபிக்கிறான், போறான், இல்லன்னு சொல்றான். சலிக்கிறதே இல்லை இவனும், இவரும் சலிக்கிறதே இல்லை, இவனும் சலிக்கிறது இல்லை. அதுக்கு குருக்கு ஏத்த சிஷ்யன். அதனால்தான் ஆண்டவர் அவருக்குள்ள இருந்த இரட்டத்தனியான வரத்தை கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து ஊழியத்தில் இருக்கக்கூடியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நீங்க சொல்லும் போதும் நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா ஆண்டவர் அந்த கடைசி தாளந்து கொடுத்தவங்களை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு 5 தாளம் கொடுத்த நீ என்ன பண்ண? அவன் சொல்றான் 10 பண்ணிட்டேன். வெரி குட், கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்த, அநேகத்தின் மேல் இன்னைக்கு உன்னை அதிகாரியா வைக்கிறேன். அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற கூட்டம் யாருன்னா உண்மையுள்ளவர்கள் தான். அதுதான் சொல்றேன், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தில் அதிகாரம் வைக்கிறோம். எல்லாம் உலகத்துல யோசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உண்மையா இருந்தா அந்த உலகத்துல என்ன உயர்த்திடுவார். உலகம் மேட்ரே இல்லைன்ற, நித்திய ஜீவன் தான் மெயின். இப்போ எங்க உயர்த்துவாருன்னா, உன் அநேகத்துல அதிகாரியை வைப்பன்ற 1000 வருஷம் ரிசர்ச்ல. நீ இங்க உண்மையா இருந்தீங்கன்னா உன் 1000 வருஷம் நீ உன்ன ராஜாக்கள். அதான் பேதுரு கேட்கும் போது, ஆண்டவர் உனக்காக நான் விட்டுட்டு வந்தோம், எனக்கு என்ன கிடைக்கும் போதோ நீ சிங்காசனத்துல என்னோட கூட உட்கார்ந்து இஸ்ரவேலை நியாயத்தீர்ப்பாய். எவ்வளவு பெரிய பதவி. அதனால கொஞ்சம் ஆசைக்காக, கொஞ்சம் பணத்துக்காக இந்த கேசி மாதிரி ஒரு ஊழியக்காரன் இல்லை, எலிஷாவுடைய ஊழியக்காரன். கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு கடைசியில அந்த பதவியே போச்சு. இல்ல எலிஷாவா கிட்ட இருந்த ரெட்டிப்பான வர இவர் கொத்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நிறைய முறை இந்த உண்மை நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த உண்மையாக இருக்கிறவங்க ரொம்ப குறைவு தான் இந்த நாட்கள். ஏன்னா நிறைய அநியாயமான காரியங்கள், நிறைய காரியங்கள் இன்றைக்கி நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஆனாலும் ஆண்டு இன்னைக்கு யாரை எதிர்பார்க்குறாருன்னா உண்மையுள்ளவர்களை எதிர்பார்க்குறாரு. ஸோ எலியாவுடைய வாழ்க்கையில் என்ன கற்றுக்கலான்னா, அந்த 7 முறை ஜபம், விடாப்பிடியா ஜபம். 2வது அவருடைய ஊழியக்காரனும் பார்க்கும்போது 7 முறை கீழ்ப்படுகிறார். ஆமாம். அப்போ பிறகு அவர் சொல்றாரு, ஒரு கையளவு மேகம் வருது பார்த்த உடனே சொல்றாரு, ரதத்தை கட்டி கொண்டு ஓட சொல்லுன்ற. இப்போ வரும்போது கூட்டுன்னு வந்தவன் போகும்போது என்ன பண்ணும்? கூட்டுன்னு போகணும், கூட்டுன்னு போய் விடணும். ஆமா, சாப்பிட்டா ரதத்தை கட்டி கொண்டு ஓட சொல்லணும்னு ஓட்டான். ஆமா, இறைச்சலின் சத்தம் கேட்ட உடனே அவன் ஓடிட்டான். ஆனா பைபிள் சொல்லுது, எலியா அவனுக்கு சால்வை எடுத்து தன் கச்சையில் கட்டினான். ஆகாபின் ரதம் போய் அரண்மனை சேர்வதற்கு முன்பதாய் எலியா அதுக்குள்ளே இருந்தான். ஆகாப்புக்கு முன்பாக ஓடினான். அவன் முன்ன ஓடிட்டான். அதாவது ரதம், நீ குதிரை ஒண்ணு இழுத்துன்னு போலாம், ஹார்ஸ் பவர். இப்ப இருக்கிற வண்டி எல்லாம் எத்தனை ஹார்ஸ் பவர் கேக்குறாங்க, ஹார்ஸ் பவர் தான். அப்போ அந்த எத்தனை ஹார்ஸ கட்டுன்னு ஓடினாலும் அபிஷேகம் ஒண்ணு இருந்தா
உலகத்தையே ஓவர்டேக் பண்ணக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தராரு. நிச்சயமா. அப்போ இன்னைக்கு உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்மை பார்க்கலாம் அதிகமாக ஓடிட்டு இருக்கலாம், உயர்ந்திருக்கலாம். ஆனா நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தோம்னா அவங்கள ஓவர்டேக் பண்ணி நிற்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தராரு நீதியான முறையில. அப்போ அவைகள் எல்லாம் அதுல சொல்லப்பட்டு, அப்ப நீங்க சொல்ல வரும்போது அந்த வைராக்கியம், அந்த உற்சாகம், தேவனுக்காக வாழ வேண்டிய ஒரு விஷயம் எவ்வளவு அருமையாய் அவங்க உண்மைதான். அப்போ இந்த ஜெபத்துல இன்னொரு காரியம் எலியா மூலியமா நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, அதே யாக்கோபு கோட் பண்றாரு, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம், கருத்தா ஜெபம் பண்ணாங்க. ஆமா. இப்போ ஜெபத்துல ஊக்கமான ஜெபம், ஏசப்பா கெத்செமனே தோட்டத்துல பண்ணது ஊக்கமான ஜெபம், கருத்தான ஜெபம். ஸோ நம்ம ஜெபிக்கும் போது அந்த அந்த ஊக்கம் நமக்குள்ள காணப்படணும். அந்த கருத்தா ஜெபம் பண்ணணும். என்னன்னு ஒரே ரிக்வெஸ்ட், மழை வரணும். அந்த 7 முறை ஜெபிக்கும் போது விசுவாசத்தோட சொல்றான், போய் பாருன்றான். அங்க கூட பாருங்க, 3 முறை ஜெபம் பண்ணிட்டு போத விட்டுருப்பான்னு சொல்லிட்டு இருந்துக்கலாம். இல்ல, ஆண்டு சொன்னா செய்வாரு. 7 முறை அவர் முட்டி போட்டு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார். ஸோ முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. சில சமயத்தில் கால் பிரச்சனைக்கு இருக்கும், பரவாயில்ல. ஆனால் எலியா கிட்ட நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, முழங்கால் படிட்டு தன் தலையை எப்படி குனிந்து ஜெபம் பண்ணுறாருன்னா ஒரு தாழ்மை பாருங்க. என்ன ஒரு போன வருஷத்துல ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு. போன வருஷம் ஜனவரி மாதம் மேலே வந்து அந்த இடத்த கட்டுறோம். ஜனவரி 1ஆம் தேதி முடிஞ்ச உடனே 2ஆம் தேதி அந்த சுற்றி இருக்கிற பேராபெட் வால்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து ரைஸ் பண்ணணும். எங்கெல்லாம் பில்லர் இருக்குதோ அங்கேருந்து ரைஸ் பண்ணி அந்த ஃப்ளோர் கட்டணும். ஜனவரி தொடங்கினா இது வந்து ஒரு 6 மாதத்தில் 7 மாதத்தில் முடியணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த 6 மாதம் 7 மாதத்தில் முடியணும்னா நமக்கு என்னென்னவோ மழை சொல்கிறாங்க, பருவ மழை சொல்கிறாங்க, கோடை மழை சொல்கிறாங்க, என்னென்னோ சொல்கிறாங்க. இப்போ நான் மேலே இருக்கிற அந்த ஸ்டேர்கேஸ் இறங்கக்கூடிய அந்த ரூமை டெமாலிஷ் பண்ணனா தான் இதை வந்து ஒரு லெவலுக்கு நான் கொண்டு வர முடியும். டெமாலிஷ் பண்ணனா உள்ள தண்ணி வரும். தண்ணி வரும். மழை ஹெவியா வந்துச்சுன்னா இருக்கிற அறைங்களுக்கெல்லாம் தண்ணி வந்து ரொம்பறதுக்கு வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ப்ராஜெக்ட் ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு. நானா எதுவும் செய்யறது இல்லை. நான் வந்து நானா எதுவும் முயற்சி எடுக்க, எனக்கு ஆண்டவர் எதனா சொன்னாதான் செய்வேன் தவிர அப்படி இல்லைன்னா செய்ய மாட்டேன். எடுக்கிறேன். நீங்க யோசிங்க. போன வருஷத்துல நீங்க நினைச்சு பாருங்க, ஜனவரிலேருந்து நாங்க முடிக்கிற வரைக்கும், மோல்டு போட்டு முடிக்கிற வரைக்கும் போன வருஷம் மழை இல்லை. ஆமா, போன வருஷம் மழை கம்மி, இல்லை மழை இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது மழை இல்லாம கம்ப்ளீட் மோல்டு போட்டிருக்கிறேன், ஒரே நாள் மழை இல்லை. முடித்து அதுக்கு அப்புறமா மோல்டு எல்லாம் முடிச்சு மேல வேலை எல்லாம் முடிச்சு பெயிண்டிங் எல்லாம் முடிச்ச பிறகுதான் மழை வந்துச்சு. போன வருஷம் எனக்கு வந்து அது ஆச்சரியமா இருந்துச்சு. இல்ல, ஆண்டவர் சொல்லி, அதான் பாஸ்டர் அவர் சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு விசுவாசத்தோட அந்த ஸ்டெப் வைக்கும்போது. இப்போ போன மாசம் இந்த கிருஷ்ணாபுரத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு அக்காவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல மார்க்கிங் பண்றோம். மழை மூடிட்டு இருக்கு. அவங்க சொல்றாங்க மார்க்கிங் பண்ணா போயிருமே, மழை வந்துச்சுன்றாங்க. இல்ல நீங்க மார்க் போடுங்க, எனக்கு காலையில வந்து அவங்க தோணணும், நாளைக்கு காலையில வந்து அதை பண்ணிட்டு அவங்களுக்கு லேட் பண்ண முடியாது சொல்றேன். மாலை 3 மணி நான் அவங்களோட போய் நிக்கிறோம். நான் தர்ஷன் வேற யாரோ 1-2 பேர் என் கூட வராங்க. நின்று போட்டுருக்குறோம். இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து எனக்கு நான் எதுக்கோ ஃபோன் பண்றேன், ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு தேவைப்படுது. சொல்றாங்க ஹெவி ரெயின். இதுக்கும் அதுக்கும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இல்லை, 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஹெவி ரெயினா? நாங்க நிக்கிற இடத்துல ஒரு துளி இல்லை. சரி, இப்போ இந்த பக்கம் ரெயின் என்றாங்க, இவங்க கொண்டு வர முடியாது. இன்னொரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட இருக்கு, அவரை கொண்டு வர சொல்லலாம்னா ஐயா பயங்கரமா மழை வந்து எனக்குது. எனக்கு சில காரியத்தை புரிந்து கொள்ள முடியல. அதுக்கப்புறமா மார்க்கிங் பண்ணோம். மார்க்கிங் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வரேன். ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை, கொஞ்சம் தூரம் அப்ரோச் ஆயின் வரோம். மழை தண்ணி ஓடினுக்குது. அடுத்த நாள் வரைக்கும் மழை இல்லை, அவங்க தோண்டி முடிச்சுட்டாங்க. அப்போ என்னன்னாக்கா, நம்ம தேவனுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருந்து நம்ம எந்த காரியத்தையும் கையிட்டு செய்தா தேவன் அதை வாய்க்க பண்ணுகிறார். இத அந்த வாழ்க்கை முறையில பாக்குறேன். சோ இதெல்லாம் வந்து என்ன ரொம்ப பலப்படுத்துது. நிச்சயமா நிச்சயமா. அதனாலதான் எனக்கு எப்படின்னா, எதுவுமே எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்தாலும் நம்ம ஜெயிக்கும். அதான் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்.
நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஸோ அது கண்டிப்பா நம்ம உலகத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை தான் நம்முடைய விசுவாசம். ஸோ ப்ரேயருக்கும் அந்த ஃபெய்த்துக்கும் we overcome the world. உலகத்தை கலக்கிட்டாங்க பாஸ்டர். பில்லி கிராமா இருக்கட்டும், ரெனட் பூங்கே, பெரிய பெரிய தேவ மனிதர்கள் பார்க்கும்போது அவர்கள் உலகத்தையே ஜெயிச்சான். பால் யங்கிச்சோ சவுத் கொரியாவே அசைக்கிட்டார். அப்போ அந்த உடைய பவர் தான் ப்ரேயர். அவர் சொல்றாரு ஆரம்பத்தில் பால் யங்கிச்சோ ஊழியம் ஆரம்பிக்கும் போது 4 ஆத்துமா கூட இல்லைங்களாம், ஆனா 4 hour 6 hour ஜெபம் பண்ணுவார். அதனுடைய பலன் தேசத்தை அசைக்கிட்டார். ஸோ ஜபத்துல நம்ம கன்க்ளூஷன் இப்போ நீங்க இப்போ நம்ம மோகன் சி அண்ணன், சாம் ஜபதர் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவங்க எல்லாம் சவுத் கொரியாவுக்கு போய் அங்க நடக்கிற எழுப்புதலை பார்த்தாங்க. அந்த பேட்டர்னை தான் இவங்க ஃபாலோ பண்ணி இப்ப ஜெபிக்கல ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமா தான் அவர் வைச்சாரு. ஏன்னா அவங்களே சொல்லி இருக்கிறாங்க. சாம் ஜபோதரன் நிறைய சொல்லி இருக்காங்க, மோகன் அண்ணனும் நிறைய சொல்லி இருக்காங்க. அந்த பேட்டர்ன்ல தான் இப்போ அந்த ஜபமலை, அந்த அடிக்கடி ஜபம் பண்றது, காரியங்கள் எல்லாம் அவங்க தேசத்தை மாற்றுது. ஜபம் தனிப்பட்ட ஜபம், அது நமக்கு ஆசிரத்தை கொடுக்குது, நம்ம பலப்படுத்துகிறது. குடும்ப ஜபம், குடும்பத்தை அந்த காலத்துல எங்க டேடி சொல்லுவாருங்க, அந்த பகுதியில மைன் சீரியல்ல போயிட்டா சாயங்காலம் 6 மணி ஆனா ஒரு வீட்லயும் சாம்பிராணி போட்டு வாருமையா போதகரே எங்களோட தங்கி சொல்லி பாட்டு பாடுவாங்களாம். எல்லா வீட்டிலும் அங்க குடும்ப ஜபம் இருக்குங்க. இன்னைக்கு யார் வீட்டுக்கு போனா 6 மணிக்கு சீரியல் ஜபம் தான், சீரியலுக்கு தான் போட்டுக்குது. கண்டி ஏதோ ஜெபிக்கிற ஒரு கூட்டம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்தவங்க ஈவினிங் டைம் ஒரு வீட்லையும் வாருமையா போதகரே எங்களோட தங்குற அந்த ஜபம் இருந்துச்சு. குடும்ப ஜபம் குடும்பத்தை பாதுகாது. சபை ஜபம் போது சபைக்கு அது எழுப்புதலுக்கும் குடும்ப தேசத்துக்காக ஆசீர்வாதம் இருக்குதுங்க. கடைசியா ஜபத்துல சொல்லும் போது பாஸ்டர் நம்ம எவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வோம்னு சொன்னோம். லாஸ்ட் மார்க் 11 முடிச்சிடலாங்க. அந்த 25 சொல்றாரு, நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்தில் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்கள் உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவங்களுக்கு மன்னியுங்கள். சோ ஜபம் எப்படி நம்மள நித்தியத்துக்கு கொண்டு போகுதுன்னு பார்த்துன்னு வந்தோம். இப்போ ஜபம் முதலாவது விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். 2வது சூழ்நிலைமையை பார்க்காதபடி அங்க எக்ஸசைஸ் யுவர் அத்தாரிட்டின்றார் ஆண்டவர். நீ மலையை பார்த்து போன்னு சொன்னா சந்தேகப்படாமல் கேட்டா நடக்கும்னார். 3வது விசுவாசத்தோடு நீ பெற்றுக்கொள்வோம். அந்த பால் யங்கிச்சோது கூட ஒரு ஸ்டோரி நான் கேள்விப்பட்டேன். அவர் அந்த சைக்கிளுக்காக ஜெபம் பண்ணார் பாருங்க. அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்கா கேட்பாருங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வேணும், இந்த மாதிரி சேர் வேணும், இந்த மாதிரி. அதுதான் ஆண்டவர் சொல்லுவார். அவர் ஜெபம் பண்ணும்போது நீ சொன்ன ஸ்பெசிபிகேஷன் சொல்ல சைஸ் என்ன வேணும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, உனக்கு என்ன வேணும்ன்றத சொல்லல. அவர் எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ண பிறகு ஆண்டவர் அதை அவருக்கு வைக்க பண்ணினார். அதுதான் நீங்க வாஸ்த வசனத்துல 26 சொல்லுது, பட் இஃப் யூ டு நாட் forgive your neighbors, your father in heaven will not forgive your trespasses. ஜபத்துக்கு ஒரு தடை எதுனா மற்றவர்களை மன்னிக்க கூடாத ஒரு சுபாவம். அதுவும் இன்னைக்கு பெரிய மற்றவங்களை மன்னிக்க கூடாதது. It is your door opening to devil. ஆமா, உண்மைதான் பாஸ்டர். Your door opening to devil. அது கசப்புக்கு நீங்க சொன்ன கசப்பு இடம் கொடுத்துருது. பிரேயருக்கு தடை வருதுப்பா. ஆமா, அந்த ஜபத்துக்கு எவ்வளோ நம்ம ஜபிக்கும் போதும் அந்த மற்றவங்க மேலே நம்ம ஒரு பகை, ஒரு குரோதம், விரோதம் இருந்தால் அது ஜபத்துக்கு எவ்வளோ தடையாக இருக்குது. இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்கும்போது குடும்பங்களில் அந்த பகை, குடும்பங்களில் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலைமை. சபையில் பார்த்தீங்கன்னா சபையிலும் அந்த நிலைமை ஆகிட்டுக்குதுங்க. ஒருத்தர் பார்த்தா பேசுறது இல்லை. அதுதானே கிறிஸ்துவ குடும்பங்களில் அப்படி இருக்கு, கிறிஸ்துவ சபைக்குள்ள அப்படி ஆச்சுங்க. உலகம் அப்படி இல்லை, கிறிஸ்துவ சபைகளில் ஆண்டு பாருங்க பாஸ்டர், தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் போது பவுல் 2 காரியத்தை சொல்றாரு. நீங்க அன்புல பெருகணும், விசுவாசத்துல பெருகணும். இன்னைக்கு நான் கூட போன சண்டே எனக்கு ஆண்டு கேட்ட, ஆண்டு இந்த சண்டே என்ன வார்த்தை ஆண்டவரை கொடுக்கணும்னா எனக்கு 2 தான் அந்த 1 தெசலோனிக்கே வசனம் ஞாபகப்படுத்தினாரு. வசனம் சபையில இன்னைக்கு அன்பு பெருகணும், விசுவாசம் பெருகணும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. 1 தெசலோனிக்கேர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்கள் உங்களிடத்துக்கு வைத்திருக்கிற அன்பு கோப்பாய் நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தவங்க செய்வார். அப்போ நீங்க இந்த 1 தெசலோனிக்கேர் படிக்கும் போதெல்லாம் விசுவாசத்துல நீங்க பெருகுங்க, அன்புல பெருகுங்க. ஒரு நாள் ஒரு சபைக்கு வந்தப்போ ரொம்ப வயதான ஒரு ஊழியக்காரர் உட்கார்ந்தார். நான் கேட்டேன், அங்கிள் அந்த காலத்து இந்த சபைக்கு இப்போ இருக்கிற சபைக்கு என்ன வித்தியாசம்? அவர் ஒன்றும் குறை சொல்ல பாஸ்டர், ஒரே வாசனார், தம்பி அப்போ அன்பு அதிகமாக இருந்துச்சுப்பா, இப்போ இல்லைன்னார். அப்போது இனி கடைசி காலத்தோட அடையாளம் என்னன்னா பாஸ்டர், அன்பு தணிந்து போகுது, விசுவாசம் குறைவு. ஸோ இன்னைக்கு விசுவாசம் குறைந்தால்தான் ஜெபிக்க மாட்டேன்றாங்க. அப்போது நம்ம இந்த கடைசிக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கூட ஆண்டவரே இருதயத்தை பரிசுத்தாவினால அன்புனால நிரப்புங்க. விசுவாசம் பெருகணும்னா நீங்கள் வசனத்தை கேட்டால் தான், த மோர் யூ ஹியர் த மோர் ஃபெய்த் யூ கெட்.
அதனால நம்ம இந்த நிகழ்ச்சியெல்லாம் எதற்காகனா உங்க விசுவாசம் பலனடையணும். நீங்க இன்னும் ஆண்டருக்காக பவுல் சொன்ன மாதிரி நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, அதாவது லே ஹோல்ட் ஆன் தி எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அது கூட ஒரே வசனம் சொல்லி அந்த 1 தீமோத்தி 6:19 கூட மறுபடியும் அதை மென்ஷன் பண்றாரு. 1 தீமோத்தி 6:12 பார்த்தோம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அப்படின்னு சொன்னாரு. அதே 1 தீமோத்தி 6:19 சொல்றாரு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்கு தங்களை நல்ல ஆதாரத்தை பொக்கிஷகமா வைக்க அவர்களுக்கு கட்டளை. அகைன் ஸ்பெசிஃபை பண்ணாரு, நீ மற்றவங்களுக்கு சொல்லும் போது என்ன சொல்லு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதனால உங்களுக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுங்க. மீன்ஸ் அது ரொம்ப ப்ரெஷஸ். அதாவது 12 வந்து ஃபைட் அ குட் ஃபைட்ன்றாரு, 19 ஆமா, அதாவது ஸ்டோரிங் அப் themselves a good foundation for the time to come that they may hold on eternal life. அப்போ நித்திய ஜீவனை பற்றி கொள்வதுதான் நம்முடைய நோக்கம். ஆமா. ஏன் கிறிஸ்துவ வாழ்க்கை நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும், ஏன் விசுவாசம், ஏன் ஜெபம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும், ஏன் இந்த உபதேசம் நித்திய ஜீவனை நீங்க பற்றி. அதுதான் பவுல் எல்லாத்தையும் தீமோத்தேயுக்கு எடுத்துட்டு இப்படி பண்ணி இப்படி ஊழியத்தில் இப்படி இரு எல்லாம் நல்ல அட்வைஸ் கொடுக்குறாரு. கடைசியில் சொல்றாரு, உனக்கு கொடுத்த அழைப்பு நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும், அதை நீ கான்சன்ட்ரேஷன் ஆயிரு, அதை இதெல்லாம் ஊழியம் பண்ணு இல்லைன்னு. பட் வாட் இஸ் யுவர் காலிங் அண்ட் வாட் இஸ் யுவர் பர்பஸ். பிலிப்பியர் கூட ஒரே ஒரு வசனம் படிச்சிருப்பார். பிலிப்பியர் 3:14 பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 3:14, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர காத்து. அவர் கான்வர்சேஷன் ஒரு டிரான்ஸ்லேஷன் வருது. உங்களுடைய சிட்டிசன்ஷிப் வந்து அது பூமிக்குரிய சிட்டிசன்ஷிப் அல்ல, we belong to the நியூ ஹெவன் நியூ ஹெர்த். அந்த சிட்டிசன்ஷிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அப்போ எவ்வளவு கவனம் அது மேல இருக்கணும். இங்க ஆதார் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குமே இல்லையோ, ஆமா, அந்த ஆதார் நித்திய ஜீவன் அந்த புத்தகத்துல ஜீவ புத்தகத்துல இடம் பெற்றிருக்க பேரு. ஸோ நீங்க எல்லாம் பரலோகத்தினுடைய குடிமர்கள், அதாவது சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். அது மேலதான் உங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கிறோம் என்பது. அதுக்கு 3 ப்ராசஸ் சொல்றாரு. பிலிப்பியர் 3:11 எல்லாவற்றையும் நான் நஷ்டம் விட்டேன், எல்லாத்தையும் ஆண்டருக்காக ஏன் பவுல் விட்டாரு. பிறகு verse 14 சொல்றாரு, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுறோம். அதுக்கு என்ன பண்றாரு, 13 பின்னானவர்களை மறந்து முன்னானவர்கள். அப்போ இந்த நிகழ்ச்சி பாக்குறவங்க பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, ஏன் குடியிருப்பு என்னுடைய சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன், அங்கிருந்து ஏச போறாரு, அதுக்காக நான் ஓடுறேன் அப்படின்றது. லே ஹோல்ட் ஆன் எட்டர்னல் லைஃப். கர்த்தர் அந்த வசனங்கள் மூலமா ஆசீர்வதிப்பார். அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப அருமையான வசனங்கள் எல்லாம் இந்த பகுதியில் உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தொடர்ந்து தேவனோடு இணைந்து வாழவும், உங்க வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளவும், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கவும் உங்க வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். கடைசியா நம்ம மத்தியில பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க, ஏன்னா ஜபத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறோம், ஒரு ஜபத்தோடு முடிக்கணும்னு விரும்புகிறோம். அவர் சில காரியங்களை சொல்லி நமக்காக ஜெபிப்பார். அவரோட கூட இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஆமாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துரு உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் ஆசீர்வாதமாக இருந்தால் தயவுசெய்து சில கமெண்ட் செக்ஷனில் அதை எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபத்து குறித்த மேன்மையை பார்த்தோம். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். எக்ஸசைஸ் யுவர் அத்தாரிட்டி. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். ஆண்டவராக இயேசு நாமத்தான் சாவி, திறவுகோல். நமக்கு பரலோகத்துடைய சாவியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறான்னு பார்த்தோம். கடைசியில் மற்றவர்களுக்கு குறைகள் விசுவாசத்தோடு கேட்கும்போது பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்க. கடைசியில் ஜெபத்தில் மற்றவங்க மேலே குறைந்தா மன்னிங்கன்னு பார்த்தோம். பிறகு நாம் பரலோகத்துடைய சிட்டிசன்ஷிப் என்று பார்த்தோம். நீங்கள் பரலோகத்தை சேர்ந்தவங்க, பின்னானவைகளை மறந்துங்க. சாத்தான் எப்போவுமே பழைய காரியத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதிர்த்து, நான் முன்னானவைகள் லக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் அந்த பந்தய பொருளை அடையணும். ஸோ அந்த ரன்னிங் ரேஸில் ஓடுறவங்க எப்படி முன்னையே நோக்கி போகிற மாதிரி நம்ம கூட அந்த மாதிரி விசுவாசத்தோடு வாழ்க்கை வாழ பவுல் தீமோத்தேயுக்கு எழுந்த மாதிரி லே ஹோல்ட் ஆன் தி எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுங்க. அதை மாத்திரம் நீங்கள் உங்கள் கவனத்தில் வைக்கணும். அதுக்காகத்தான் நீங்கள் அழைப்பு, அதுக்கு தான் இந்த அழைப்பு, அதற்காக தான் இந்த நிகழ்ச்சிகள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, வானாதி வானம் கொள்ளா தேவனே, வானமுது சிங்காசனம் பூமி முது பாதப்படி, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்பா தொடும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. மை சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன் என்று சொல்லி ஆண்டருக்காக ஓட ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. பின்னானவைகளை மறக்கட்டும் ஆண்டவரை. சாத்தான் கொடுற பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாக்கி லக்கை நோக்கி தொடர்ந்து போக, அந்த முன்ன இருக்கிற பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு வர சிச்சுவேஷன் இல்லை. நாங்கள் அத்தாரிட்டி யூஸ் பண்ண சத்துருவாகிய சாத்தானை எதிர்க்கவும், அவனுடைய கிரியைகளை எதிர்க்கவும்
ஆண்டவருக்காக ஓடி இந்த நித்திய ஜீவனை நாங்கள் பற்றிக்கொள்ள இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நல்ல போராட்டத்தை போராடவும், விசுவாசத்தை பற்றி கொண்டு அந்த நீதின் கிரீடத்தை பெற கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் விசேஷமா ஆண்டவரே பாஸ்டர் பெலிக்காக ஜெபிக்கிறோம். அவர் எடுக்கிற இந்த முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்கள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதுக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து தேவனோட நடப்போம், தேவனோட வாழ்வோம், நித்தியத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களாய் வாழ்வோம். அடுத்த பகுதியில் சந்திக்கிற வரை நாங்கள் விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.